வணக்கம் நண்பர்களே, இது வாழ்க்கை அப்படின்னு நாள் வந்து 14 என்ன ப்ரோ காலையில் ஃப்ரிட்ஜ் தரீங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தூங்கி இருந்தாலும் ஃபேஸ் பயங்கரமான எரிச்சல். ஸோ எங்கள் அம்மாட்ட போய் கேட்குற போதும் அந்த ஐஸ் பாத் வந்து பண்ண சொன்னாங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். நம்ம இதற்கு முன்னாடி வந்து பள்ளி பருவத்தில் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். லேட்டஸ்ட் ஸ்டெப்பும் இல்லை. ஸோ ட்ரை பண்ணி பார்த்தது ரொம்ப பயங்கரமான ரிசல்ட். இந்த முகத்தில் நரம்புலாம் ஆக்டிவிட்டி வரது எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கு போகலாம் சொல்லி ஸோ பல்லாம் தேய்ச்சிட்டு அப்புறம் காலை வேலைக்கு என்ன சாப்பிடலாம் சொல்லிட்டு இருக்குன்னு பார்த்தா ஸோ காரகம் வச்சிருந்தாங்க. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸோ நம்ம ரெகுலராக மெடிடேஷன் பண்ணுறது எந்த அளவுக்கு பவர் ஆயிடுச்சுன்னா, நான் காலையில் இது வரைக்கும் மெடிடேஷன் பண்ணதே இல்லை. ஸோ காலையில் மெடிடேஷன் பண்ணுற அளவுக்கு நம்மள தூண்டி இருக்குன்னா பாத்துங்களேன். அதனால மெடிடேஷன் பண்றதுல ஏதோ ஒரு சக்தி இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. என்ன சொல்லி தெரியல. இப்போ எங்க போறீங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஸோ ஆதினா நம்மள எங்க இட்டு போனாரு, ஏதோ ஒரு பொருள் எடுத்துன்னு வரணும்னு சொல்லிட்டு. ஸோ நானும் போயிட்டேன். ஆனால் சொல்றப்ப சிரிச்சிட்டே சொன்னாரு, எதுக்கு அவர் சிரிச்சா சொல்லிட்டு நான் யோசிச்சிட்டு தான் தெரிஞ்சு அவர் நம்மள வெத்தலை பக்கம் வாங்க இட்டு போனார் சொல்லிட்டு எனக்கு இப்போ டயலாக் கூட ஞாபகம் வருது. சார் நான் வெத்தலை பக்கம் வாங்க போனேன் சார், போலீஸ் ஸ்டேஷன் குரூப்ல என்ன போட்டோ பூச்சி போட்டான் சார், ரிக்கியான சார் பூச்சி போட்டாரு. ஸோ அந்த டயலாக் தான் எனக்கு ஞாபகம் வச்சு. ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பண்ணா ஸோ சாப்பாடு சாப்பிட்டு நம்ம கிட்ட படம் ஒன்று இருக்கு, அதுவும் இப்போ ஷேர் இட்லி அதெல்லாம் நீங்க கேட்கலாம் ப்ரோ கேபிள் வச்சாத்தலாம் சொல்லிட்டு. கேபிளா ஒரு நாள் பெரிய அப்பா வச்சுட்டு வச்சுங்க. ஸோ ஒரு 2 years பேக் வந்து லேப்டாப் குத்துனாங்களே, அப்போ வந்து ஆன்டி வைரஸ் எல்லாம் போடல. ஸோ கேபிள் வச்சு என் ஃபோனில் கனெக்ட் பண்ண பாருங்க, ஒரே செகண்ட்ல எனக்கு ஸ்டோரேஜ் ஃபுல் ஆயிடுச்சுங்க. அதனால நான் அன்னிலேருந்து யாரோட்டாலும் கேபிள் யூஸ் பண்ணி படம் ஏற்றதே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் எடிட்டிங் ஒர்க்லாம்ச்சா. ஸோ அது ஃபுல்லாக வந்து பார்த்துட்டு ஸோ ஒரு படம் ஒன்று ஏற்றணும் சொன்னால, அது என்ன படம்னா ஸோ ஹே சினாமிக்கா சொல்லிட்டு ஒரு படம். நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டு ரொம்ப பழைய படம் தான். ஸோ ரீல்ஸில் வந்து அதனால பார்க்கணும் வந்து பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் யூடியூப் சேனலுக்கு டப்பு தான் சொல்லிட்டு போயிருந்தா, கிளைமேட் பயங்கரமான கிளைமேட். அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமா எனக்கு இது மாதிரி டிஃப்ரெண்டான லேண்ட்ஸ்கேப், கொஞ்சம் ஹெவியான காற்று. ஸோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படியே உட்காந்துருவேன். எனக்கு அந்த நேச்சுரல் ஃபீல் பண்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால இன்னைக்கு வந்து அப்படியே உட்காந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ஸோ இந்த இடத்துல வந்து ஃபுல்லா சுத்தி பார்த்தா அந்த கிளைமேட் இருக்கு பாருங்க, பயங்கரமான கிளைமேட். அதுக்கப்புறம் நம்ம பஸ்ல வந்து பக்கத்துல உள்ள கோயக்கா திட்டினாங்க. ஸோ நம்மளும் அங்கே போயிட்டு நம்ம 2 வாங்கி சாப்பிட்டு ஸோ அதுக்கப்புறம் சாயங்காலம் வாக்கிங் போடலாம். அதுக்கப்புறம் முகேஷ் ஃபோன் பண்ணி அவனை வர வச்சுட்டு வந்து ஸோ வாக்கிங் போலாம் சொல்லிட்டு போனா அங்கே சரியான காத்துங்க, ஆளை தள்ளுறதுக்கு ஆச்சு. ஸோ அதை கொஞ்ச நேரம் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு புதிய நண்பர் வந்து வாக்கிங்ல ஜாயின் பண்ணாரு. அது யாருன்னா ஆகாஷ் ப்ரோ. இப்போ பிரச்சனை என்னன்னா, ஆகாஷ் ப்ரோக்கும் முகேஷ் ப்ரோக்கும் ஆகாது. ஸோ 2 பேருமே பாருங்க ரன்னிங் வரப்ப சண்டை போட்டு வந்தாங்க. ஆகாஷ் ப்ரோ அச்ச வேகத்துல வந்து முகேஷ் அந்த காவலாக ஓடிட்டாரு. எனக்கு பயங்கரமான சிரிப்பு, அங்கேயே நின்று வயிறு வலிகளுக்கு சிச்சினே இருந்தேன். இவனுக்கு 2 பேருக்கும் ஆகாது, இவனுக்கு 2 பேரும் ஒன்னா இல்லை, நம்மளுக்கு பயங்கரமான ஜாலியாக இருக்கும். ஸோ சிச்சினே இருந்தேன். அதுக்கப்புறம் சாயங்காலம் ஃபங்க்ஷன் போகிற மாதிரி வேலை இருந்துச்சு. ஸோ குளிச்சுட்டு வந்து வந்தேன்னா ஸோ ஃபங்க்ஷன் தேவையான ட்ரெஸ்லாம் எடுத்து ஃபுல்லாக அயன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸை வியர் பண்ணி பார்க்கலாம் சொல்லிட்டு பார்த்தா பேண்ட் லைட்டாக மிஸ்டேக் கொடுக்க ஆரம்பிச்சிங்க. ஒரு மாதிரி டைட்டாக இருக்கிற மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆச்சு. ஸோ நானும் உட்காந்து பார்த்தேன், பேண்ட் செட் ஆகிற மாதிரி தெரியல. ஸோ அதுக்கப்புறம் பேண்ட்டை மாற்றியாச்சு. ஸோ இந்த பேண்ட் வந்து சூப்பராக ஃபிட் ஆகுது. ஸோ கலர் காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் போயிட்டு வந்து ஸோ பிரியாணி வச்சிருந்தாங்க, அப்புறம் 65 வச்சிருந்தாங்க. ஃபுல்லாக டைட்டாக சாப்பிட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம கூட வந்து ஒரு நண்பர் வந்தாரு. அவர் நம்ம கிட்ட பேசிடாம பேசினே இருந்தாரு. ஸோ அவருக்கு தள்ளலாம் ஆயிட்டு ஸோ நாங்கெல்லாம் ஏந்துட்டோம். கடைசி ஒரு நண்பர் உட்காந்துருப்பாரு, யாருன்னா அபியன்னு. பந்தியே முடிச்சால ஏந்து போறாங்க, கடைசி வரையும் உட்காந்து சாப்பிட்டுக்கிறாரு. ஆனால் அவர் தான் நம்மளுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாரு. ஸோ அவ்வளோ நண்பர்களே, நம்ம வாழ்க்கை தான் போச்சு. நம்ம சேனல் புதுசாக வந்தால் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க, பிடிச்சா மட்டும் சர்ப்ரைஸ் பண்ணி விட்டுருங்க.